உனக்கு 1000 பள்ளிவாசல் இருக்கு, உனக்கு 10,000 சர்ச் இருக்கு, உனக்கு ராமருக்கு ஒரு கோயில் கட்டினா உனக்கு என்ன கோவம் வருது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப அதுல எல்லாரும் ஒன்றிணைவாங்க. ஆனா ராமர் கோயில் பாபர் மசூதியை இடிச்சு தான் கட்டணுன்றது தான் அவனுடைய தத்துவம். அதை முழுசா சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கட்சி, இந்த தத்துவத்தை கொண்ட இந்த கட்சி இந்தியாவுக்கு ஆபத்து. ஜெயலலிதாவுடைய மறைவை உண்மையாக அறுவடை செஞ்சது பாஜக. அதனால அது அதிமுகவுடைய முதுகுல ஏறி உட்கார்ந்து சட்டசபைக்குள்ள நுழையும். அதிமுக பெருவாரியான உறுப்பினர்களை பெற்றுட்டா அதிகாரத்துக்கே நேரடியாக கூட வரும். வரக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய ஆசையும் சிந்தனையும். அதுக்கான போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு, உள்ள குளங்களை கிடக்கிற அந்த குமுறலின் வெளிப்பாடு தான் இந்த நேர்காணல் கூட. வேற என்ன இருக்கு? கண்டிப்பா. வணக்கம். சினிமா துறையில மிக முக்கியமான நபர், இயக்குனர், நடிகர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர். வேற யாரும் இல்லைங்க, நம்ம அமீர் ஐயா. வணக்கம். வணக்கம். இப்ப நான் டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ நம்ம தேர்தலை முன்னிட்டு அங்கங்க பயங்கரமான பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பிஜேபிக்கு எதிராக நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னையா? ஏன் தமிழ்நாட்டுல பிஜேபி வரக்கூடாது? இந்த பிஜேபி என்கின்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்திற்கு மிக ஆபத்தான கட்சியாகத்தான் பார்க்க முடியும். எல்லா நாடுகள்லையும் 2 கட்சிகள் இருக்கும். ஒரு ஆளுங்கட்சி இருக்கும், ஒரு எதிர்கட்சி இருக்கும், அல்லது ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாகவும் மாறும். இருதுருவ அரசியல் என்பது உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒரு சித்தாந்தம் தான். அது ஒன்று இந்தியா மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அப்படித்தான் இந்தியாவிலையும் இருந்தது. இந்தியாவில் இருந்ததுக்கான இந்தியா மற்ற நாடுகளிலிருந்து வேறுபடுவதற்கான காரணம் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெள்ளையர்களிடம் அடிமையாக இருந்த சூழல் இருந்தது. அப்போ 47 வரைக்கும் அடிமையாக இருந்த காரணத்தினால பெருவாரியான மக்கள் காங்கிரஸ் இயக்கத்துல தன்னை இணைத்து கொண்டு, காங்கிரஸ் விடுதலைக்காக போராடிய இயக்கங்கள்ல முதன்மையான இயக்கமாக இருந்தது. காங்கிரஸ் மட்டும்தான் போராடிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் முதன்மையான இயக்கமாக இருந்தது. பெருவாரியான செல்வந்தர்களும் காங்கிரஸ்ல இருந்தாங்க, சாமானிய மக்களும் காங்கிரஸ்ல இருந்தாங்க. எல்லா தலைவர்களும் காங்கிரஸ்ல தன்னை இழைத்து கொண்டார்கள். சாதி ரீதியாக இருந்தவங்க, மத ரீதியாக இருந்தவங்க எல்லோருமே சேர்ந்துதான் ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை நடத்தினாங்க. அப்ப அதுல இந்தியா விடுதலை பெற்ற உடனே காங்கிரஸ் ஆட்சி கட்டில் அமரக்கூடிய சூழல் வந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது. அப்ப காங்கிரஸ் ஒற்றை கட்சியாக ஒரு சித்தாந்தத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ்க்கு கிடைச்சது. அப்ப கிடைக்கும் பொழுது ஒரே ஒரு கட்சி தான் ஒரு நாட்டுல இருக்குன்னா அது ஆபத்து தான். அது எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது. அது காங்கிரஸும் இருக்கக்கூடாது, பிஜேபி இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கருத்து. இங்க திமுகவும் இருக்கக்கூடாது, அதிமுகவும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில காங்கிரஸ் இருக்கும்போது 47ல இருந்து வரும்போது இந்தியா பிரிந்து அந்த பக்கம் கூட இந்திய ஆதிக்கங்கள் தலையெடுக்கும் பொழுது, மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது, எல்லா மாநிலத்துக்கும் தனக்குரிய அந்தஸ்து வேணும்னு கேட்கும்போது தமிழ்நாடு இந்த பக்கம் இருக்கிறவங்களா திராவிட கருத்துக்களை முன்னெடுத்து திராவிட அரசியலையும் முன்னெடுத்து வந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலத்தின் அதிகாரத்திலிருந்து விலக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப காங்கிரஸை எதிர்ப்பதற்கு அங்க வேறு சில கட்சிகள் காங்கிரஸோடு உடன் இருந்தவங்க அல்லது எதிர்க்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஜனதா தளம் இது போன்ற கட்சிகள் இருந்தது. அப்ப காங்கிரஸ் எப்பொழுதுமே அதிகாரத்துல இருக்கும். அதை எதிர்க்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கும். காங்கிரஸ் பெரும் பலம் கொண்ட கட்சியாக இருக்கும். ஆமா, இப்படித்தான் இருந்தது. மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு தேசிய கட்சி போல, ஜனதா தளம் போல ஒரு தேசிய கட்சிகள் இருக்கும். அப்புறம் அது வெல்ல முடியல காங்கிரஸ. ராஜீவ் காந்தி மரணம்னு மீண்டும் மீண்டும் காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆனா ஒரு 100 வருடமாக இந்தியா என்கின்ற நாட்டை ஒரு இந்துத்துவ சிந்தனையோடு ஆளணும்னு காத்திருந்த RSS இயக்கம், அது ஜனதாதளத்துக்கு பின்னாடி இருந்துச்சு, ஜனசங்கத்துக்கு பின்னாடி இருந்தது. எல்லாமே அது அப்படி மாறி பாஜக என்கின்ற அரசியல் பிரிவாக மாறுது. மாறி ஒரு MP சீட்டு 2 MP சீட்டு தான்
நாடாளுமன்றத்தில் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து காங்கிரசினுடைய பலகீனம் பாஜகவிற்கு பலமாக மாறி காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாநில கட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள்லாம் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ், இங்க தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இங்க இப்போ ஒய்எஸ்ஆர்னு பிரிஞ்சு 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 வர வர காங்கிரஸுடைய பலம் வந்து குறைஞ்சு எதிரி வலுவாயிட்டார். அப்ப பாஜக என்கின்ற கட்சி ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாயிடுச்சு. அப்போ பாஜக உருவாகி இப்போ இன்றைக்கு 3வது முறையாக ஆட்சி கட்டில இருக்காங்க. அப்போ இவங்க இதுக்காக தான் காத்திருந்தாங்க. அந்த இடத்த அடைஞ்சிட்டாங்க. ஓகே, அடைஞ்சிட்டாங்க. ஓகே, அவங்க என்ன தத்துவத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா, இவங்க வந்த உடனேயே இந்தியாவை வந்து ஒரு மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான உடை, மத சிறுபான்மைகளுக்கு எதிரான கருத்துக்களை விதைக்கிறது, ஆன்மீகத்தை முன்னெடுத்து வைக்கிறது. அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. நான் உலகத்தின் ஆகச்சிறந்த அயோக்கியன் கூட கடவுள் நம்பிக்கையானதா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? மிகச்சிறந்த நல்லவன் இறை மறுப்பாளனா இருக்கலாம். அதுக்கு இதுக்கும் தொடர்பு கிடையாது. நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. சாமி கும்பிடுறவங்க நல்லவன் நினைச்சிடக்கூடாது. சாமி கும்பிடாதவன், கடவுளை மறுக்கிறவன் கெட்டவன் நினைச்சிடக்கூடாது. ஆனா இது என்ன பண்ணுதுன்னா, அது ஆன்மீகத்தின் பேர்ல ஒரு அரசியலை செய்ய எடுத்துட்டு வந்து, மதத்தின் பேர்ல ஒரு அரசியலை செய்ய எடுத்துட்டு வந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை ஒன்றிணைத்து, இந்து என்கின்ற ஒற்றை சொல்லுல ஒன்றிணைத்து, சிறுபான்மைகளுக்கு எதிரான கருத்துக்களை விதைச்சு, அது போன்ற திரைப்படங்கள் மூலமாக சொல்லி, தனிமனித வெறுப்புகளை பிரச்சாரமாக பயன்படுத்தி இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இது கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ அது மீண்டும் 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 அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் முதல் முறையாக ஆட்சி கட்டில் வரும்போது கூட அமித்ஷா போன்றவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா, நாங்க 5 வருடத்துக்கு ஆட்சி செய்ய வரல, 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய வந்திருக்கோன்றாங்க. அப்போ வந்ததோடு மட்டுமில்லாம முதல் முறையாக பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனேயே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பொதுவெளிக்கு வந்து இந்த நாட்டை யார் காப்பாற்ற போறான்னு நீதிபதிகளே வெளியே வந்து சொல்லக்கூடிய சூழல் நடந்தது. அப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே ஒன்றியத்துல அந்த இந்துத்துவ சிந்தனை உடையவர்கள், அவர்கள் நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மாளு அப்படின்ற எண்ணத்துல எல்லா இடங்கள்லையும் சிறுபான்மையர்கள் மீது ஒரு துவேஷத்தை உண்டு பண்றது, கலவரத்தை உண்டு பண்றது, உயிர் பலியை ஏற்படுத்துறது, கலவரங்களை ஏற்படுத்துறது, பட்டியலின சமூகத்துக்கு எதிராக செயல்படுறது, இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் 3வது முறையாக ஆட்சி கட்டில இருக்காங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கட்சி, இந்த தத்துவத்தை கொண்ட இந்த கட்சி இந்தியாவுக்கு ஆபத்து. ஓகே, அப்ப இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இப்படியெல்லாம் நம்ம சந்திக்க போறோம். அப்படி இருந்தாலுமே ஆதரிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. அது இருக்கத்தானே, ஹிட்லரே அப்படித்தானே ஆதரிச்சாங்க, அப்படித்தானே இருக்கும். ஒரு தத்துவத்தின் பின்னாடி போறவங்க, உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஆசையை தூண்டுவான்ல. உலகத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நாடு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு நாடு இருக்கு, இந்துக்கென்று ஒரு நாடு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது லாஜிக்கா தானே இருக்கு. அவங்களோட பார்வையில உனக்கு ஒரு வீடு இருக்கு, உனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு வீடு இருக்கக்கூடாதா அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு இருக்கலாம், தப்புல வீடு இருக்கு, ஆனா நான் யாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யாரெல்லாம் இந்துக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சிகர் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியர்கள் இல்லையோ, அவங்க பூரா இந்துக்கள். நான் விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்திய மேல வந்து விழுந்துடும். நான் வேணும் வேணான்றதெல்லாம் என்னை கேட்க வேண்டியதே இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவனாவோ முஸ்லீமாவோ பார்சியாவோ சீக்கியரோ இல்லைன்னா நான் இந்து தான். அதை நான் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுக்குது, எனக்கு ஒரு மதம் கொடுக்குது. அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த மக்களை அவர்கள் கும்புற சாமியை சேர்த்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மதத்தின் பெயரையும் வச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒண்ணு கொடுக்கறது இருக்குல்ல, அப்ப அந்த அரசியல் வெள்ளத்தானே செய்யும். அவங்க அவ்வளவுலாம் யோசிக்க மாட்டாங்கல்ல. அதற்கான மக்களும் சரியாதான் சொல்றாங்க, இவர் நம்மால் போல இருக்கு, இவங்க நம்மாளு எப்போ வாக்கு வாங்கும் போது மட்டும், அதிகாரத்துக்கு வரும்போது மட்டும். மற்ற நேரத்துல எல்லாரும் ஒண்ணு கிடையாது. மற்ற நேரத்துல தனித்தனியா தான் இருக்கணும். கோயிலுக்குள்ள போகும்போது நீ வேற நான் வேற, கல்யாணம் நடக்கும் போது நான் மந்திரம் சொல்லுவேன், நீ கீழே தான் இருக்கணும். அப்ப நான் மேல நீ கீழே, பொண்ணு கொடுக்கும் போது நான் மேல நீ கீழே, பொண்ணு எடுக்கும் போது நான் மேல நீ கீழே, அதிகாரத்துக்கு பொருளாதார ரீதியில நான் மேல நீ கீழே. ஆனா ஓட்டு போடும் போதும் அதிகாரத்துக்கு வரும்போது நம்மளாம் ஒண்ணு, கலவரத்துல நம்மளாம் ஒண்ணு, ஓட்டு வேணும், அவ்வளவுதான். அப்ப அதை நம்புகிற மக்கள் இருக்கத்தானே செய்வாங்க. ராமருக்கு ஒரு கோயில் கட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ராமருக்கு ஒரு கோயில் கட்டுறதுல பாய்களுக்கு என்னப்பா பிரச்சனை கேட்கும் போது அப்படிதான் சொல்லுவாங்க.
உனக்கு 1000 பள்ளிவாசல் இருக்கு, உனக்கு 10,000 சர்ச் இருக்கு, உனக்கு ராமருக்கு ஒரு கோயில் கட்டினா உனக்கு என்ன கோவம் வருது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப அதுல எல்லாரும் ஒன்றிணைவாங்க. ஆனா ராமர் கோயில் பாபர் மசூதியை இடிச்சு தான் கட்டணும்ன்றதுதான் அவனுடைய தத்துவம். அதை முழுசா சொல்ல மாட்டாங்க. பாபர் மசூதி இப்ப இன்னைக்கு 92ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இன்னைக்கு 20 வயசு 22 வயசு இருக்கிற ஒரு கல்லூரி மாணவனுக்கோ மாணவிக்கோ ஐடில வேலை 25 வயசுல இருக்கவங்களுக்கோ பாபர் மசூதி வரலாறே தெரியாது. அவங்ககிட்ட போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? ராமர் கோயில் கட்டினால உனக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் கேட்பான். கட்டிக்கோங்க, நல்லபடியா கட்டிங்கன்னு தான் சொல்லுவான். அப்போ இப்படி ஒருத்தரை மூளைச்சலவை செய்யறது இருக்குல்ல, இந்த அரசியல் தான். இந்த அரசியல் தான் மிக ஆபத்தான அரசியல். அந்த அரசியலை தான் அவங்க செய்யறாங்க. அப்ப அவங்கள ஆதரிக்கிறவங்க இருக்கத்தானே செய்வாங்க. அது இப்ப தெரியாது அவங்களுக்கு. இந்த மதத்தின் பெயரால, இந்த கடவுளின் பெயரால செய்யற அரசியல் இருக்கு இல்லையா, ஒரு நாள் அவங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்படுத்தும் போதுதான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம ஏமாந்துருக்கோம், இவனை நம்பி ஏமாந்துருக்கோம், விலைவாசி இப்படி ஏறி இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வந்து மாட்டி விட்டுட்டே இருக்காங்க, நம்ம தேவையே இல்லாம யாரோடய சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டோன்னு ஒரு நாள் வரும். அப்படிதான் ஹிட்லரை நம்பி இருந்தாங்க. எல்லா சர்வாதிகாரத்தின் பின்னாடி இப்படி நம்பிக்கையோட தான் இருப்பாங்க. சொல்றதெல்லாம் கேட்பாங்க, சுடுனா சுடுவாங்க, அடினா அடிப்பாங்க. ஏன் எதுக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்றப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஏமாற்றங்க இருக்கிற வரைக்கும் தாராளமா ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து இப்போ நடிகர்ல வந்து கமலஹாசன், விஜய் இவங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு வராங்க. உங்களுக்கு வந்து அரசியல் வர்றதுக்கு விருப்பம் இருக்குங்களா? எதிர்கால அரசியலுக்கு வருவதற்கு நான் அரசியல்ல தான் இருக்கேன். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய துறை சார்ந்து பேசுகிற விஷயங்களோட அரசியல் சார்ந்து பேசுகிறது தான் அதிகமாக இருக்கு. ஆனால் நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் வெளிச்சம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீடியா வெளிச்சம் மற்றவங்களுக்கு கிடைக்காது. ஒண்ணு நடிகரா இருக்கணும், இல்ல நடிகையா இருக்கணும். ஒண்ணு கமலஹாசனா இருக்கணும், இல்ல குஷ்புவா இருக்கணும், இல்ல விஜயா இருக்கணும், இல்ல நாளைக்கு வரக்கூடிய வேற இன்னொரு நடிகை பீக்ல இருக்க கீர்த்தி சுரேஷா இருக்கலாம், த்ரிஷாவா இருக்கலாம். அது போல ஒரு இயக்குனருக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சிருந்தா சீமான் எப்போ வென்றிருப்பார். புரியுது உங்களுக்கு? அப்படி கிடைக்கவும் முடியாது இங்க. அது அப்படித்தான், இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கும். அது இந்த சமூகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே அப்படிதான் இருக்கும். ஒரு கிரிக்கெட் வீரருக்கு கிடைத்த புகழ் வந்து அரசியல்வாதிக்கு கிடைக்காது. அதனாலதான் பாகிஸ்தான்ல வந்து இம்ரான்கான் வராரு. அப்போ ஒரு கிரிக்கெட் வீரரான இம்ரான்கான் வந்துக்கு அவ்வளவு பெரிய புகழ் கிடைக்குது. அதனாலதான் அவர் வந்து ஒரு அதிபராக முடியுது பாகிஸ்தான்ல. இப்போ வந்து ஃபுட்பால் பிளேயரு, பாப் சிங்கரு, இவங்களெல்லாம் வந்து எப்பொழுதுமே உலகம் முழுக்க பெரும்பான்மை ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற வெளிச்சம் ஒரு சமூக சிந்தனையாளருக்கு கிடைக்காது. அது இயல்பு. அந்த இயல்புல போய் நான் ஏன்னு கேள்வி கேட்கறதுல எனக்கே உடன்பாடு கிடையாது. ஸோ அதனால நம்மளும் அரசியல் செஞ்சுட்டு தான் இருக்கோம், அரசியல் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளும் அரசியல் களத்திலே இறங்கினாலும் இந்த மக்களுடைய அன்பை பெறுவதற்கு, அதை வாக்குகளாக மாற்றுவதற்கு பெரும் போராட்டம், சும்மா கிடையாது. அது ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு நடிகருக்கு கிடைப்பது போல் எளிதில் கிடைச்சிடாது. இப்ப 69 படம் நடித்த விஜய்க்கு கிடைக்கிற இந்த வெளிச்சம் 100 படம் இயக்குன பாலச்சந்தர் பொதுவெளிக்கு வந்தாலும் கிடைக்காது. அவரை விட நான் 40 படம் 30 படம் கூட இயக்கியிருக்கேன்னு சொன்னாலும் கிடைக்காது. நடிகர் இமேஜ் என்பது வேறு. இந்த மாதிரியான மக்களோடு திரையின் மூலமாக அல்லது நேரடியாக பார்க்கிற முகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு கிடைக்கிற கவர்ச்சி என்பது எப்பொழுதுமே தனித்துவமானதுதான். இப்ப வந்து விஜய் வந்து கட்சிக்கு வந்துட்டாரு இல்லைங்களா? இப்போ விஜய்க்கு இருக்கிற கிரௌடு வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த சின்ன பசங்க, அவருக்கு சினிமால இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் வந்தாங்க, இவங்க ஓட்டு வந்து வராது, விஜய் வர மாட்டாரு, விஜய் வந்து பாஜகக்கு சாதகமா இருக்காரு, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவர் யாருக்கு சாதகமா இருக்காரு அப்படின்றத காலம்தான் முடிவு பண்ணும். அது நம்ம போற போக்குல எப்பயுமே சொல்ல முடியாது. ஒரு மனிதன் அரசியல் களத்திற்கு வரும்பொழுது நம்மை சுற்றி பல்வேறு அரசியல்கள் நிகழ்வுகள் நடக்கும்போது, பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் நடக்கும்போது சந்தேகப்படுவது என்பது சரியானதுதான். சந்தேகம் இயல்புதான், எல்லாருக்குமே வரும். சந்தேகப்படணும், சந்தேகப்பட்டு நட்பு கொள்ளணும், நட்பு கொண்டுட்டு சந்தேகப்படக்கூடாது. ஓ, அழகான வரி சார். சந்தேகப்பட்டுட்டு நட்பு கொண்டுருங்க, நட்பு கொண்டுட்டு சந்தேகப்படாதீங்க, அது செய்யக்கூடாது. அந்த வகையில புதிதாக ஒரு அரசியல் கட்சி வருது. தமிழகத்துல வந்து திராவிடம் இல்லாத, கழகங்கள் இல்லாத தமிழகம், காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இந்தியா என்பது இந்து நாடு, ஆன்மீக அரசியல் தான் செய்யணும், தமிழ்நாட்டில் காவிச்சூரியன் பறக்கும் அப்படின்ற கருத்துக்களுக்கு நடுவுல ஒரு கட்சி வரும்போது சில சந்தேகங்கள் வரத்தான் செய்யும்.
அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு புதுசாக வர்ற கட்சிகளுக்கு இருக்கும். அது விஜய்க்கு மட்டும் இந்த கேள்வி வரலையா? கமலஹாசன் கட்சி தொடங்கும் போதும் அது வந்துச்சு. ஆமா. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதும் வந்துச்சு. இனி யார் தொடங்கினாலும் வரும். வர்றது வந்துட்டு தான் வந்துட்டு இருக்கும். தான் நான் தொடங்கினா கூட வரும். பாஜகவுக்கு பின்னால அமீர் என்கிறாரு, இருக்காரா? அதனாலதான் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படின்னு கூட வரும். உங்களுடைய செயல்பாடு தான் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணும். இப்ப கமலஹாசன் போய் ப்ரூவ் பண்றாரு, திராவிடத்தின் பக்கம் நின்று ப்ரூவ் பண்றாரு நான் இல்ல அப்படின்னு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை விட்டு விலகினதுக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ணாரு நான் இல்ல, எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னாரு. அதுபோல அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தாவேகாவுக்கு தான் இருக்கு. அதனால அந்த சந்தேகத்தை நம்ம எழுப்பல. அவரை பார்ப்பதற்கு அவர் மீது பேரன்பு கொண்ட கூட்டம் இருக்கத்தான் செய்யும். 33 ஆண்டு காலம் திரையில இருந்திருக்காரு, மக்களை நேரடியா சந்திக்கல, முதல் முறையா சந்திக்கிறாரு. அவரை பார்க்கத்தானே செய்வாங்க. பார்ப்பது என்பது இயல்பு தானே. நம்மளும் சின்ன வயசுல நானும் இப்படி எம்ஜிஆரை பார்த்து வந்தவன் தானே. இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து வந்தவங்க தானே. இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எம்ஜிஆருடைய திரைப்படங்களை பார்த்து வளர்ந்தவர்கள் தானே. அவரை பொதுவெளியில் அப்படி பார்த்தவங்க தானே. அதனால அதையெல்லாம் நம்ம ஏன் வந்தாங்க, ஏன் பார்க்குறாங்கலாம் கேட்கவும் கூடாது. அது அப்படிதான் இருக்கும். வெல்றாரா இல்லையான்றதை நம்ம நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். அப்ப அங்கிருந்து முடிவு பண்ணிக்கிறோம். இந்த டீலிமிட்டேஷனை பத்தி இப்ப அங்கங்க வந்து பெரும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் ஒண்ணு அங்கொன்னும் இங்கொன்றுமா, தமிழ்நாடு தான் அதை பத்தி எனக்கு பேசுதுன்னு நினைக்கிறேன். மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப பெருசா போராடினாங்களான்னு தெரியல, பெருசா எதிர்த்தாங்களான்னு தெரியல. தமிழ்நாடு முதல்வர் அதை குறித்து ரொம்ப காட்டமா எதிர்க்கிறாரு. அந்த போராட்டம் நியாயமானது, கருத்து நியாயமானது. அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடுல தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் முதன்மையாக மாநிலங்களாக இருந்த காரணத்துக்காகவே உங்களுக்கு எம்பி எண்ணிக்கை குறைக்கப்படும் அப்படின்றது ஏற்புடையது இல்லைல்ல. இந்தியா முழுக்க மேல இருக்கிற ஒன்றிய அரசு ஒரு சட்டம் போடுது. அந்த சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணதுக்கு எனக்கு தண்டனை கொடுப்பீங்களா? ஃபாலோ பண்ணாதவனுக்கு கூட இது கொடுத்த மாதிரி ஆயிடுது. இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார்லாம் ஃபாலோ பண்ணலன்றதுக்காக அவனுக்கு நான் வந்து அவனுக்கு பெனிஃபிட், நீ சரியா ஃபாலோ பண்ணல, நீ அதனால நிறைய மக்கள் தொகை வச்சிருக்க, அதனால உனக்கு நான் வந்து உனக்கு கிஃப்ட் தரேன், கூட 40 எம்பி தர்றேன்னு சொல்றது எப்படி இருக்கும்? சப்சிடி கொடுக்குறன்ற மாதிரி இருக்கு. ஃபாலோ பண்ணவனுக்கு நீ குறைச்சிக்க அப்படின்றது போல இருக்கு. அதனால இந்த கேள்வி, இந்த போராட்டம், இங்கிருந்து எழுப்பப்படுகிற கேள்விகள்லாம் நியாயமானதுதான். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் இது வந்து அவ்வளவு பெரிய வீரியமான போராட்டமா இப்ப வந்து நிக்குதா அப்படின்னா அது அவ்வளவு பெரிய போராட்டமா இல்லை. அது அடுத்தடுத்த நகர்வுகளை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். இப்ப வந்து இப்போ கடைசியா இப்ப தேர்தல், இப்போ வரப்போற தேர்தல்ல தமிழ்நாட்டுல பாஜக வருமா வராதா? சார் அப்படி நம்ம ஜோசியம்லாம் சொல்லவே முடியாது. ஒரு கட்சி வருமா வராதா? பாஜக என்கின்ற கட்சி தன்னுடைய கருத்தை, தன்னுடைய சிந்தனையை ஏற்கனவே விதைச்சிருச்சுங்க. விதைச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று சில சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அது நம்ம பார்க்கணும். அதை நம்ம தவிர்த்திடலாம் முடியாது. ஆனா அதன் கையில அதிகாரத்துக்கு வருமா அப்படின்றதான் இப்ப கேள்வி. அதோட கையில அதிகாரம் வந்து சேர்ந்துருமா, இல்ல அதிகாரத்தை அது கையில கொடுத்துடலாமான்றதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதனால இப்போ அது அதிகாரத்துக்கு வராது, அது நேரடியா வராது, அது மறைமுகமா வரும். அதுக்குதான் அதிமுகன்ற ஒரு பலம் வாய்ந்த கட்சியை கையில எடுத்து எப்ப வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அது பல முகமூடிகளை போட்டு வரும். அதனாலதான் அது அதிமுகன்ற கட்சியை கையில் எடுத்திருக்கு. அங்கே ஒரு தலைமை இல்லைங்கும் போது அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக அது பயன்படுத்திக்கிச்சு. ஜெயலலிதாவுடைய மறைவு உண்மையா மகிழ்ச்சியோட கொண்டாடின ஒரே கட்சி பாஜக தான். நம்ம அப்படிதான் பார்க்கணும். திமுக கொண்டாடிச்சுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஆளக்கூடாதுன்னு தான் சொன்னோம், நாங்க வாழக்கூடாதுன்னு சொல்லலைன்னு தான் அவங்க கூட விளம்பரம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதாவுடைய மறைவை உண்மையாக அறுவடை செஞ்சது பாஜக தான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அதை அறுவடை செஞ்சு மிகச்சரியா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனால அது அதிமுகவுடைய முதுகுல ஏறி உட்கார்ந்து சட்டசபைக்குள்ள நுழையும். அதிமுக பெருவாரியான உறுப்பினர்களை பெற்றுட்டா அதிகாரத்துக்கே நேரடியாக கூட வரும். வரக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய ஆசையும் சிந்தனையும். அதுக்கான போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு, உள்ள குளங்களை கிடக்கிற அந்த குமுறலின் வெளிப்பாடு தான் இந்த நேர்காணல் கூட. வேற என்ன இருக்கு? கண்டிப்பா. சார் உங்களோட ஆதரவு யாருக்காக இருக்கும்? சத்தியமா பாஜக கிடையாது. பாஜக எதிர்ப்புல தான் இருக்கும். பாஜக கூட்டணிக்கும் கிடையாது. அவ்வளவுதானே.
ரொம்ப அருமையான விளக்கம் சார். இப்போ இது உங்களோட விளக்கம் வந்து மக்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். மக்கள் முடிவு பண்ணிருப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. இது அவர்களோட உரிமை இது. எனவே ரொம்ப அருமையான விளக்கம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.